ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இங்கே நம்ம குமார் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது இல்லையா, அதனால். ஆனால் சுடருக்கு இந்த கல்யாணத்தில் துளி கூட விருப்பம் இல்லை. நிச்சயம் பண்ணுறதுக்காக இங்கே சக்திவேலுமே எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ரிலேஷன் எல்லாரையுமே இன்வைட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம குமார் முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். உடனே எங்கள் அப்பத்தா வந்து, டே குமார், என்னடா இம்புட்டு சந்தோஷமாக இருக்க? நேற்று வரைக்கும் அரிசி தான் வேணும், அரசியை தவிர நான் வேறு யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எப்படியாவது எனக்கு அரசியை கல்யாணம் பண்ணி கொடுங்க, நான் நல்லவனாக மாறிடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாள். இன்றைக்கி இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும், என்னடா இப்படி மாறிட்டேயே, அப்போது உனக்கு அரசி வேண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க அப்பத்தா, அவள் தான் என்னை வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு என்னை அசிங்க தானே படுத்துறா. அவளை போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாக இருக்க முடியுமா? இந்த ஜென்மத்தில் எனக்கு கல்யாணம் ஆகிறதே பெரிய விஷயம். இந்த அரசியால் ஊரில் உள்ள யாருமே எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு குடும்பம் பொண்ணு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு முன் வரப்போ இதை நான் உதாசனப்படுத்தினேன் அப்படின்னா கண்டிப்பாக கடைசி வரைக்கும் எனக்கு கல்யாணமே நடக்காது. எனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிட்டு எதிர்த்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சொல்லி என்னை எப்படி அம்புட் ஹவுஸ் அவமானப்படுத்துகிறாங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க முன்னாடி நான் கல்யாணம் பண்ணி கெத்தாக அந்த தெருவில் நடந்து போக வேண்டாமா? இங்கே பாரு அப்பத்தா, அரிசியை பாரு, ஏதோ ஒன்று, அவளை பற்றியெல்லாம் நான் கவலையே பட மாட்டேன். ஃபஸ்ட்டே எனக்கு கல்யாணம் ஆகணும், அதுக்கப்புறம் அவங்க முகத்தில் உள்ள எல்லார் மூஞ்சிலையும் நான் கரிய பூசணும் அப்படி சொல்லிட்டு குமார் சொல்கிறாங்க. ஸோ அப்பத்தாக்கு இதில் சுத்தமாக துளி கூட விருப்பம் இல்லை. இந்த குமார் பையன் ஏன்னா இப்படி இருக்கான், கண்டிப்பாக இவன் கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அப்பத்தா வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ஸோ இங்கே சக்தி வந்து இங்கே அப்பத்தா கிட்ட வந்து, அதா என்ன அதா ரெடி ஆகாமே இருக்க, ஒவ்வொரு சொந்தக்காரவங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, நீ இப்படியே இருந்த அப்படின்னா வரவங்களாம் என்ன நினைப்பாங்க? போ அத்தா, நான் உனக்கு பட்டு புடவே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் பாரு, போய் கட்டிட்டு நல்லா அழகாக வா அத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம மாறியுமே, சரி பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுது, ஏதோ ஒன்று அவனுக்கு நல்லது நடந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இங்கே நம்ம மாறியுமே வரவங்களை எல்லாருமே கவனிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இன்னொரு சைடு எங்கள் சுடர், நான் கிளம்பவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதப்படுத்தி இருக்காங்க. பாக்கியம் இருந்துட்டு, இங்க பாருடி, ஒழுங்கா நான் வர சொன்ன இடத்துக்கு வந்து கழுத்தை நீட்டு சொன்னா நீட்டி, அவன் அதாவது குமார் வந்து உன் கழுத்தில் தாலி கட்டியே ஆகணும், நான் சொல்றது நீ கேளுடி, அப்போதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ரொம்ப வசதியான குடும்பம், அந்த மாதிரி குடும்பத்துல இருந்து நம்ம கிட்ட பொண்ணு கேட்டு வராங்க அப்படின்னா அது நம்ம உதறி தள்ளவே கூடாது. ஏன்னா அம்புட்டு பெரிய குடும்பத்துல இருந்து இனிமேல் எங்கேயுமே நமக்கு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மயில் வாழா வெட்டியே வந்து நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுனால உனக்குமே கல்யாணம் நடக்காதுடி. இப்போ இம்புட்டு பெரிய சம்மந்தம் வருது அப்படின்னா நம்ம ஏதோ போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கோம். இங்கே பாரு சுடரு, சீக்கிரமாக கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருமா, வசதின்னு சொல்லிட்டு பணத்தை மட்டும் பார்க்குறியே, எனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நீ ஒரு வார்த்தை கேட்டியா? என்னை எதுவுமே கேட்காம நீ பாட்டுக்கு பொண்ணு கொடுக்கலாம், நிச்சயம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா முடியுமே நீயே எடுத்தா வாழ போகிறது நானா நீயாம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம சுடர் வந்து கேட்குறாங்க. ஸோ இதை கேட்ட பாக்கியத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாருடி, உன்னை பெற்று வளர்த்த எனக்கு நீ நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். யாருக்கு கொடுத்தா நீ நல்லா இருப்ப, எப்படி இருந்தால் நீ நல்லா இருப்பேன்றது எல்லாத்தையுமே நான் கணிச்சு வச்சுருக்கேன்டி. அப்படி இருக்கிறப்போ நான் உன்னை என்ன கெடுத்து உன்னை குடிச்சவராக்கிடுவேனா என்ன? நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இம்புட்டு பெரிய சம்மதத்தை நான் ஓகே சொல்லியிருக்கேன், கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டேன். இந்த அம்மாவோட வாக்கை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து சொல்கிறாங்க. ஸோ சுடருக்கு துளி கூட விருப்பமே இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியல. அது மட்டும் இல்லாமல் சுடர் அவங்க காலேஜ்லேயே ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க லவ் பண்ணுற பையனுக்குமே இந்த விஷயத்த நம்ம சுடர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பையன் வந்து அடிக்கடிக்கு இப்போ வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னே தெரியல. ஸோ சுடருமே எதுவுமே சொல்லவே இல்லையே, எப்படியாவது நிச்சயதார்த்தத்தை நான் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் சொன்னால் திரும்பவும் நமக்கு கால் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சுடரோட லவர் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ சுடருக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ சுடர் வந்து சைலண்ட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக இங்கே நம்ம சுடர் வந்து சைலண்ட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. அதே சமயம் ரூமில் வச்சுருப்பாங்க அவங்க ஃபோனை. யாரும் இல்லாத டைமில் தான் அவங்களால பேச முடியும். ஸோ அப்படி இருக்கிறதுனால அவங்களால இப்போதைக்கு பேசவும் முடியாது. அது மட்டும் இல்லாமல் பாக்கியமோட ஹஸ்பண்டும் 2 பேருமா சேர்ந்து சீக்கிரமாக ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மயில் இருந்துட்டு பாக்கியங்கிட்ட வந்து, ஏமா நீ இப்படி பண்ணுற? அவளுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை நீ எதுக்காக நடத்தி வைக்கணும்னு நினைக்கிற? ஏமா எங்கள் வாழ்க்கையை இப்படி கெடுக்கணும்னு நினைக்கிற? என் வாழ்க்கை கெடுத்தது பத்தாதா? சுடரையாவது சந்தோஷமாக இருக்கவை, அவளுக்கு பிடிச்ச இடத்துல அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு
ஆமாம், நம்ம குடும்பத்தில் பொண்ணு எடுக்கிறதுக்கு லைனில் நின்றுக்கிட்டு இருக்காங்க பாரு, பிடிச்ச இடத்துல கொடுக்க சொல்லி. இங்கே பாருடி, இதுவே நல்ல சம்மந்தம் தான். சுடர் வசதியாக வாழ்வா. அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆகிட்டு போயிட்டு வரப்போ காரில் வந்து இறங்குவாடி நம்ம வீட்டில். அது மட்டும் இல்லாமல் அவளால் நம்மளும் செட்டில் ஆகலாம். நம்ம வேலைக்கு போகாமே ஜாலியாக சந்தோஷமாக பணத்தை செலவழிக்கணும் அப்படின்னா இது ஒரு வழி மட்டும்தான். சுடரும் நல்லா இருப்பா, நம்மளும் நல்லா இருப்போம். எல்லாத்தையுமே யோசிச்சு பாரு மயிலு. எல்லா சைடில் இருந்துமே யோசிக்கணும், ஒரு சைடில் இருந்து மட்டும் நீ யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருமா, நீ எந்த சைடில் இருந்து யோசிச்சு அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் சுடர் இடத்துல இருந்து யோசிக்கிறேன். சுடருக்கு பிடிக்கல அப்படின்றத அப்போது அதை நம்ம கட்டாயப்படுத்தி நடத்தி வைக்கிறது சரியாக வராது. கல்யாணன்றது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையோட கனவு, ஆசை. தன்னோட வாழ்க்கை துணை இப்படியெல்லாம் இருக்கணும், தன்னோட வாழ்க்கை இப்படியெல்லாம் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமா? அப்படி தானே சுடருக்கு மனசுலையுமே 1008 எதிர்பார்ப்புகள் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ சுடருக்கு அந்த கல்யாணம் விருப்பம் இல்லைன்னா அதை தயவு செஞ்சு நிறுத்திடுமா. உனக்கு எம்பிட்டு டைம் தான் சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாக்கி இருந்துட்டு போது நிறுத்துங்கடி, 2 பேருமா வள கொலன்னு பேசிக்கிட்டு இருக்காம ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம சுடருமே ரூம்குள்ளே போயிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. வேறு வழியே இல்லாமல் ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுடருமே ரெடி ஆகுறாங்க. மயிலுக்குமே என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போது நம்ம சுடர் மனசுக்குள்ளேயே ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் கரெக்டாக இருக்கும். அம்மா கிட்ட எத்தனை டைம் போராடினாலும் இது வேலைக்கே ஆகாது, நம்ம பேச வேண்டிய இடத்துல பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து ஒரு மாஸ்டர் பிளான் போட்டுடுறாங்க. ஸோ லவ் பண்ண பையனவே கல்யாணம் பண்ணணும், அதே சமயம் அந்த குமார் நமக்கு புருஷனாக வரக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவையுமே நம்ம சுடர் வந்து மனசுக்குள்ளே ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ எங்கள் சுடருமே அழகாக ரெடியாகி வந்துடுறாங்க. இப்போது இங்கே மயில் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சுடர், என்னடி இம்புட்டு அழகாக ரெடியாகி வந்திருக்கு, அப்போது இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமாக எனக்கு விருப்பமே இல்லைக்கா, என்ன ஒன்று அம்மா சொல்கிறாங்களே அதுக்காக தான் நான் ரெடி ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம மயிலுக்கே ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ மயில் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே இப்போ கிளம்பி சக்திவேல் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ சக்திவேல் வீட்டில் உள்ள எல்லாருமே இங்கே நம்ம மயில் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே வரவேற்கிறாங்க. முத்துவுமே பார்த்துக்கிட்டு சும்மா தான் இருக்காங்க, சரியாக பேசக்கூட பேசுகிறதில்ல அவங்கக்கிட்ட. ஏன்னா மயில் ஃபேமிலியில் உள்ளவங்க பாண்டியன் குடும்பத்தை எவ்வளோலாம் அதாவது கஷ்டப்பட வச்சாங்க. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் வாசல், கேஸுன்னு சொல்லிட்டு இப்படி நிறைய நம்ம கோமதி ஃபேமிலியை அனுபவிச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே இங்கே நம்ம முத்துவேலுமே பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால் முத்துவேலுக்குமே மயில் ஃபேமிலியை பார்த்தா சுத்தமாக பிடிக்கவே. இப்போது பாக்கியம் சக்திவேலுக்கிட்ட நல்லா இருக்கீங்களா சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம சக்திவேலுமே நல்லா இருக்கு சம்மந்தி, வாங்க வாங்க உட்காருங்க, எல்லா சொந்தக்காரங்களும் வந்துட்டாங்க, நல்ல நேரமும் ஆரம்பிச்சிருச்சு, நம்ம நிச்சயதார்த்தத்துக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம், படிங்க ஐயரே அப்படின்னு சொல்லிட்டு ஐயரையுமே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுமே 2 வீட்டாரோட பேரையுமே படித்து ஸோ நம்ம அதாவது சுடருக்கும் குமாருக்கும் நிச்சயம் பண்ண பெரியவங்களால் முடிவு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிடுறாங்க. ஸோ தட்டு மாற்ற போகிறாங்க. உடனே சுடர் இருந்துட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்த ஃபேமிலியே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே இங்கே சக்திவேல் இருந்துட்டு என்ன சம்மந்தியம்மா உங்கள் பொண்ணு நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க, என்ன நடக்குதுங்க, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம பாக்கியம் இருந்துட்டு ஐயா ஒரே ஒரு நிமிஷம், ஏய் சுடர் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, உட்காரடி, அம்மா ஒரு நிமிஷம் சும்மா இருமா, இனிமே நான் பேசலை அப்படின்னா என் வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுடர் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்த பேருமே பயங்கர அதிர்ச்சியாக தான் சொல்கிறாங்க. அதாவது பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் இருந்துட்டு என்னம்மா நீ நிச்சயம் நடக்கிற போகிற நேரத்தில் தட்டு மாற்ற போகிற நேரத்தில் இப்படி சொல்கிறியம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இல்லைங்க இங்கே இப்போது இந்த நிமிஷம் நான் பேசினா மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை காப்பாற்றப்படும், எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வாழ முடியும், இந்த நிச்சயதார்த்தத்தில் எனக்கு துளி கூட சம்மந்தம் இல்லை, எனக்கு இந்த குமாரை சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட எங்கள் குமாரும் சரி சக்திவேலும் சரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இங்கே பழனியுமே பயங்கர அதிர்ச்சி. உடனே இங்கே பழனி இருந்துட்டு என்னம்மா நீ எல்லாருக்கும் சம்மதம்னு சொல்லி தானே என் அண்ணன் நிச்சயத்துக்கான ஏற்பாடையே செஞ்சார், இப்போது இந்த கடைசி நிமிஷத்தில் நீ எனக்கு இந்த நிச்சயத்தில் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் என் அண்ணனையும் என் அண்ணன் குடும்பத்தையும் இப்படியே அவமானப்படுத்துறியம்மா, இது உனக்கே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சுடர் சொல்கிறாங்க, இல்லைங்க நான் என் வீட்டில் என் அம்மாக்கிட்டேயும் சரி என் அப்பாக்கிட்டேயும் சரி என்னுடைய விருப்பம் என்னன்றதை நான் சொன்னேன், எனக்கு இந்த நிச்சயதார்த்தத்துலேயோ கல்யாணத்துலேயோ துளி கூட விருப்பம் இல்லைன்னு சொன்னேன், ஆனால் யாருமே என் பேச்சை கேட்கவே இல்லை, என் அம்மா நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு தான் ஆகணும், உனக்கு வேறு வழியே இல்லை அப்படி இப்படின்னு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்கக்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் இப்போது எல்லார் முன்னாடியுமே நான் இந்த விஷயத்த சொல்கிறேன், நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ ஒட்டுமொத்த குடும்பமே பயங்கரமாக அதிர்ச்சியில் இருக்காங்க. உடனே சக்திவேலுக்கு பயங்கர கோவம் வருது. பாக்கியத்தை பார்த்து முறைக்கிறாங்க. என்னங்க இதெல்லாம்? உங்கள் பொண்ணுக்கு விருப்பமா? உங்கள் பொண்ணுக்கு என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமானு சொல்லிட்டு 1க்கு 2 டைம் உங்கள் வீட்டுக்கு வந்து நான் விசாரித்தேன். நீங்கள் எல்லாத்துக்கும் சம்மதம், எல்லாத்துக்கும் ஓகே, நாங்கள் எங்கள் பொண்ணை உங்கள் குடும்பத்தில் கட்டி கொடுக்கறதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம், பெருமைப்படுறோன்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு 300 டைம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கம்மா. இப்போ என்னடனா உங்கள் பொண்ணு இப்போ இம்புட்டு சொந்த பந்தத்து முன்னாடி என்ன அவமானப்படுத்துது. வந்திருக்கிறவங்கலாம் என்ன நினைப்பாங்க? உடனே பாக்கியம் இருந்துட்டு, சம்மந்தியா கொஞ்சம் பொறுமையாக இருங்க சம்மந்தியா, நான் பேசிக்கிறேன். அவள் லவ்வெல்லாம் பண்ணல சம்மந்தியா, அவள் இந்த கல்யாணத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான். அப்போது உங்கள் பொண்ணுக்கு விருப்பம் இல்லையா? நீங்கள் இதை பற்றின விஷயமா உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம பாக்கியம் இருந்துட்டு, ஐயோ அப்படியெல்லாம் இல்லையா, அவள் படிச்சுக்கிட்டு இருக்கா, அவள் படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணுன்றது அவளோட ட்ரீம். அதனால தான் அவள் இந்த கல்யாணத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் படிக்கணுன்ற ஒரே ஒரு காரணத்தினால தான் அவள் லவ் பண்ணுறா, அது இதுன்னு என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா. இதே எதையும் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்கய்யா. ஒரே ஒரு நிமிஷம் அவகிட்ட பேசுகிறேன். சுடரு, என்னடி உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்குவ போல. இங்கே பாரு சுடரு, ரொம்ப ரொம்ப நல்ல சம்மந்தம். பாத்தியா வீடை அப்படியே ஒரு மாதிரி மாளிகை மாதிரி இருக்குது. இந்த கோட்டையில் நீ வந்து வாழணும்னு சொல்லிட்டு எனக்கு அம்புட்டு ஆசையாக இருக்குது சுடரு. சுடரு, நீ மனசு வச்ச அப்படின்னா இந்த அம்மாவும் நல்லா இருப்பேன், நீயும் நல்லா இருப்படி. இங்கே பாரு சுடரு, அம்மா சொல்கிற கேளு சுடரு அப்படின்னு சொல்லிட்டு, போதும் நிறுத்துங்கம்மா, இதுக்கப்புறம் உங்கள் பேச்சை கேட்கணும்னு சொல்லிட்டு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. உங்களோட சுயநலத்துக்காக என்ன பலிகாடு ஆக்கலான்னு பார்க்குறீங்களா? என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்து நீங்கள் வசதியாக வாழணும்னு நினைக்கிறீங்களா? இங்கே பாருங்கள், எனக்கு வசதி, வாய்ப்பு, பணம், சொத்து, பத்துன்னு இது எதுவுமே வேண்டாம். எனக்கு மனசுக்கு பிடிச்ச, நான் உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன் ஏன் லவ்வர் சுரேஷை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு எங்கள் பாக்கியம் அப்படியே உடஞ்சி போகிறாங்க. என்ன இவ இம்புட்டு பேச்சு பேசுகிறா? நம்ம வீட்டில் இருந்த வரைக்கும் இவ நல்லபடியாக தானே, பொறுமையாக தானே, அதாவது பக்குவமாக தானே இருந்தா. லவ் பண்ணுற மாதிரிலாம் தெரியவே இல்லையே. அவளோட நடவடிக்கையிலையுமே அந்த ஒரு சிம்டம்ஸ் தெரியவே இல்லையே. அப்படி இருக்கிறப்போ திடீர்னு லவ் அது இதுன்றா. ஐயோ நம்புறதா நம்பக்கூடாதான்னு தெரியலையே. இம்புட்டு பேர் இருக்காங்க, இவங்க முன்னாடி இவகிட்ட எப்படி நம்ம கோவமாக நடந்துக்கிறது? சே, அசிங்கமாக போச்சே. இந்த சுடர் ஏன் தான் நம்மளை இப்படி அவமானப்படுத்துகிறான்னு தெரியலையே. இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சா இவ அதை கெடுத்துக்கணும்னு நினைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ஸோ சுடர் இருந்துட்டு குமார்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள், நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதில் பொய் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பொய் கிடையாது. நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுறீங்க, அதுவுமே எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதெல்லாம் ஓகே தான். ஆனால் எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கணும்ல. ஆனால் அதில் துளி கூட எனக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா நான் உயிருக்கு உயிராக ஒருத்தவங்கள நேசிக்கிறேன். நீங்கள் நம்பலை அப்படின்னா அதுக்கான ஆதாரம் கூட காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுடரும் அவங்க லவ்வர் சுரேஷும் நல்லா, அதாவது க்ளோஸாக இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே எங்கள் குமாருக்கு காட்டுறாங்க. ஸோ குமாரும் சக்திவேலும் அதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே குமார் இருந்துட்டு, அப்பா என்னப்பா இதெல்லாம், இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு தான் ஒட்டுமொத்த பேருமே என்னை அவமானப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பொண்ணு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நிச்சயம் நடக்கிற நேரத்தில் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குப்பா. இதுக்கப்புறம் நான் உயிரோடு இருந்து என்னப்பா பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஸோ இதை கேட்ட எங்கள் சக்திவேல் இருந்துட்டு உடனே இங்கே சுடர்கிட்ட, இங்கே பாருமா, உனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருந்தால் கூட சொல்லுமா, நாங்கள் படிக்க வைக்கிறோம். என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ சம்மதிக்கணுமா, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க சுடர் இருந்துட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க. பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாரு சுடர், இம்புட்டு பெரிய மனுஷன் கையெடுத்து உங்ககிட்ட வயசு வித்தியாசம் இல்லாமல் கும்பிட்டு கேட்குறாரு, நீ கொஞ்சம் மனசு இறங்கி தான் வாயேன். அம்மா, அது எப்படிம்மா மனசு இறங்கி வர முடியும்? மனசில் இருக்கிறவங்கள எப்படிம்மா என்னால் தூக்கி எறிய முடியும்? மனசில் இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் என் வாழ்க்கை நல்லாயிருக்கும். எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு என்னால் கஷ்டப்பட முடியாது, அவ்வளோதான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கட்டன் ரேட்டாக நிற்கிறாங்க. இதெல்லாமே மயிலுக்கே மிகப்பெரிய ஷாக் தான். ஏன்னா மயில்கிட்ட கூட அவங்க லவ் பண்ணுற விஷயத்த நம்ம சுடர் வந்து சொல்லவே இல்லை. ஸோ அவங்களுக்குமே பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது. உடனே எங்கள் அப்போ தான் இருந்துட்டு, இல்லை சக்தி, என்னடா இதெல்லாம் அவமானமாக இருக்குடா. அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்றப்போ கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணுறது சரியாக வராது. இதெல்லாம் உனக்கு தேவையாடா? அசிங்கமாக இருக்குது. ஐயோ கடவுளே, பேசாமல் இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி தொலைடா. இதுக்கப்புறமா இந்த குடும்பம் அவமானத்தை பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது அப்போ தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ சக்திவேலுக்கு பயங்கர கோவம் வருது. உடனேங்க பாக்கியம் கிட்ட வந்து, இங்கே பாருங்கள், நீங்கள் கொண்டு வந்த பொருளெல்லாம் கொண்டுட்டு நீங்கள் வீட்டுக்கே போங்க.
அவமானப்படுத்திட்டீங்கள, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியத்துக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனேங்க மயில் இருந்துட்டு சரி சுடர், அதான் உன்னுடைய விருப்பம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டு இல்லை, அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. வா சுடர் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே நான் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ பாக்கியத்தோட ஹஸ்பண்டும் 2 பேருமே அவமானப்பட்டு திரும்பி போகிறாங்க. ஸோ இங்கே பழனி வந்து குமார்கிட்ட வந்து, என்ன குமார், எப்படியாவது கல்யாணத்தை பண்ணிடுவோம், எல்லார் முகத்துலேயும் கறியை பூசிடுவோன்னு சொல்லிட்டு திமுறா இருந்தேன். இப்போ அந்த பொண்ணும் நான் வேண்டான்னு சொல்லிடுச்சு. இதுக்கப்புறம் வேறு யாருமே உன்னை கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் நீ ஒரு கல்யாணம் ஆகாத கண்ணி கல்யாதவனாக தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சித்தப்பா கொஞ்சம் வார்த்தையை அளந்து பேசுங்க, நீங்கள் பேசுகிற வார்த்தை எனக்கு என்ன முள்ளு மாதிரி குத்துது அப்படின்னு சொல்லவும் உடனேங்க இது பழனி இருந்துட்டு, என்ன குமார் குத்துதா, அப்போது அரசியோட வாழ்க்கையை எப்படியெல்லாம் நீ சீரழிச்ச, அவளோட கல்யாணத்தை நிப்பாட்டினி, அவளை கடத்திட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க குடும்பத்தில் உள்ள ஒட்டுமொத்த பேரையுமே அவமானப்படுத்தணும்ல, அன்றைக்கி அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். அதான் நீ செஞ்ச தப்புக்கு தான் இப்போ தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. நீ அதாவது எத்தனை கோவில் கோலம் போனாலுமே உனக்கு கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனி வந்து சொல்கிறாங்க. சக்திவேல் இருந்துட்டு, பழனி என்ன நீ ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, இந்த பொண்ணை விட்டால் வேறு பொண்ணே கிடைக்காதா, நான் கண்டிப்பாக என் பையன் குமாருக்கு நல்ல பொண்ணாக கண்டிப்பாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே குமார் இருந்துட்டு, போதும் நிறுத்துங்கப்பா, நீங்கள் பொண்ணு பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணது எல்லாமே போதும், இப்படித்தோர் நான் அசிங்கப்பட்டதும் போதும், இதுக்கப்புறம் எனக்கு கல்யாணமே வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் அப்பத்தா இருந்துட்டு, குமார் நான் உனக்கு அப்போவே சொன்னேன் இல்லையா, அரசியை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு, அந்த முடிவில் நீ தீர்க்கமாக இருந்திருக்கணும். பொண்ணு கிடச்சா போதும், யார் தங்கச்சினாலும் சரி அக்கானாலும் சரி தாலியை கட்டி பொண்டாட்டி ஆக்கிக்கலான்னு சொல்லிட்டு நினச்சில்ல, அதான் உனக்கு இந்த கடவுள் வந்து இப்படி ஒரு தண்டனை கொடுத்துருக்காரு. இங்கே பாரு குமார், நீ நல்லவனா இருந்த அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் விளையும். அதே மாதிரி தான் நீயும் மனசளவில் நீ எவ்வளோ நல்லவனாக இருக்கியோ கடவுள் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ மாறி இருந்துட்டு, டே குமார் என்னடா இதெல்லாம், உனக்கு கடைசி வரைக்கும் கல்யாணமே நடக்காதா, போயும் உன்னையே நான் பிள்ளையாக பெத்தேன் பார்த்தியா, நான் போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு மிகப்பெரிய தப்பு செஞ்சுருக்கேன், அதுக்காக தான் இந்த ஜென்மத்தில் நான் மூலமாக எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மாறி பயங்கரமாக தலையை அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. உடனே இங்கே இது சக்திவேல் இருந்துட்டு, ஏய் என்னடி என்ன ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க, போய் தொலை, அதான் நிச்சயதார்த்தம் நின்று போச்சு இல்லை, இதுக்கப்புறமும் அவனை பேசி அவன் மனசை கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சக்தியில் இருந்துட்டு குமார்கிட்ட, இங்கே பாரு குமார், நீ இதெல்லாம் நினச்சி கவலைப்படாத, இந்த மாதிரி நம்ம எத்தனையோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம், எத்தனையோ இடத்துல இப்படியெல்லாம் நம்ம அவமானப்பட்டதெல்லாம் என்ன புதுசாக என்ன, இங்கே பாரு குமார் நீ கவலையே படாத, கண்டிப்பாக உனக்கு நான் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், போதும் நிறுத்துங்கப்பா, எனக்கு கல்யாணமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவமாக உள்ளே போய் ரூமை லாக் பண்ணிக்கிறாங்க. நம்ம சக்திவேலுக்கு ஒரு பக்கம் பயமாகவே இருக்குது, குமார் தப்பான ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருவானோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. டே குமார் கதவை திறடா அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டிக்கிட்டே இருக்காவும். குமார் இருந்துட்டு, அப்பா உங்களை விட்டு நான் எங்கேயும் போகவும் மாட்டேன், செத்தும் போக மாட்டேன், கொஞ்சம் தயவு செஞ்சு என்னை தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு சைடு எங்கள் பாண்டியன் ஃபேமிலிக்கு இந்த விஷயம் தெரிய வருது. ஸோ பாண்டியன் இருந்துட்டு, இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியும், ஏன்னா அந்த குமார் செஞ்ச பாவம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பழனிக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம பாண்டி இருந்துட்டு, சரி கடைக்கு டைம் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் டீ கடை இருக்குது. ஸோ டீ கடையில் இங்கே குமாரும் நம்ம சக்திவேலும் டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பாண்டியன் வாண்டடாக போயிட்டு வம்பு இழுக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறாங்க, என்ன மாயாண்டி இது நிச்சயதார்த்தத்துக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சு நிச்சயம் நின்று போச்சாமே, பொண்ணு மாப்பிள்ளை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்திடுச்சாமே, இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் வேணும், ஏன்னா இது தப்பு செஞ்சது கொஞ்சம் நஞ்சமா, எக்கச்சக்கமான கெடுதல் செஞ்சுருக்காங்க, பின்ன அவங்களும் அனுபவிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கவும் சக்திவேலுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாருடா, நீ யாரை பேசிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும், நீ ஒரு பஞ்ச பரதேசி பையன், நீயெல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கியா, இங்கே பாரு, ஏன் உன் குடும்பத்தில் கல்யாணம் நின்று போலியா, எல்லாருக்கும் ஏதோ ஒரு நேரம் கெட்ட நேரமாக இருக்கும், எல்லா நேரமும் நல்ல நேரமாகவே இருக்கும்னு சொல்லிட்டு யாருமே பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, தேவையில்லாமல் என் பிள்ளையையும் என்னையும் என் குடும்பத்தை பற்றி ஏதாவது தப்பாக அவமானப்படுத்தி பேசினேன் அப்படின்னா அம்புதான் நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சக்திவேல் வந்து பாண்டியன்கிட்ட சொல்கிறாங்க. பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு, என்ன உனக்கு உரைக்குதா, ஓஹோ உரைக்காமலா இருக்கும், இங்கே பார், நீ
அதாவது எவ்வளோ பெரிய பெரிய இடத்துல பொண்ணு பார்த்தாலும் எங்கே போய் பார்த்தாலும் கடைசியில் கல்யாணம் நின்று தான் போகும். ஏன்னா உன் பையன் என் பொண்ணை கடத்தி கொண்டு போய் என் பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்தி நிறைய பாவத்தை சம்பாதிச்சு வச்சுருக்கான். அதெல்லாம் 7 ஜென்மத்துக்கும் அவனை விட்டு போகவே போகாது. அவனுக்கான தண்டனை என்னென்னா கடைசி வரைக்கும் கல்யாணம் நடக்காமல் அவனை ஊரில் உள்ள ஒட்டுமொத்த பேரும் அசிங்கப்படுத்துவாங்க. இதுதான் நடக்கும் இவன் செஞ்ச தப்புக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ குமாருக்கும் சக்திவேலுக்கும் பயங்கரமாக கோவம் வருது. சக்திவேல் இருந்துட்டு டே குமார், என்னடா இந்த பரதேசி பையன்லாம் நம்மளை இப்படி பேசிட்டு போகிற மாதிரி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சக்திவேல் பயங்கர கோவமாக இருக்காங்க. அப்பா என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாதுப்பா. ஆன்ட்டியோ பூண்டியோ ஏதோ ஒருத்தையோ எவ்வளோனா நீங்கள் கூட்டிகிட்டு வந்தாலும் சரி. ஏன் கல்யாணம் ஆகி புருஷன் செத்து போயிட்டவனை அந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டால் கூட நான் இப்போ பண்ணிக்குவேன்ப்பா. எனக்கு எப்படியாவது கல்யாணத்தை பண்ணி வைப்பா. இவங்க முன்னாடி கறியை பூசணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்ம குமார் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டே குமார், என்னடா அது எப்படிடா ஒரு ஆண்டியவோ இல்லை கல்யாணம் ஆனவங்களவோ உனக்கு கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது? நீ என்ன அம்புட்டு கேவலமாக போயிட்ட? பின்ன என்னப்பா, கல்யாணமே ஆகாமக்கிறதுக்கு ஏதோ கல்யாணம் ஆன பொண்ணு டிவோர்ஸ் ஆன பொண்ணுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது எவ்வளோ மேல் இல்லை? அவங்களும் பொண்ணு தானேப்பா அப்படி சொல்லிட்டு. டே குமார், இவ்வளோ நீ நான் மனசொடைஞ்சு போய் பேசணுன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. இங்கே பாரு குமார், பொறுமையாயிருடா. கண்டிப்பாக எல்லாமே நமக்கு நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், என்னத்தான் நல்லது நடந்துச்சோ அப்பா, எனக்கு ரொம்ப மனசு வலிக்குதுப்பா. சத்தியமாக நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த சுடர் என்னை கல்யாணம் பண்ணிப்பா, எல்லோரும் முன்னாடியும் நல்லா சந்தோஷமாக கெத்தாக இருக்கலாம். இந்த பாண்டியன் குடும்பம் அந்த நம்ம பகையாளி குடும்பத்து முன்னாடி நம்ம கெத்தாக தலை நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்னலாம் யோசித்தேன். ஆனால் என்ன பண்ணேன், இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கலப்பா. ரொம்ப அசிங்கமாக இருக்குப்பா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு சைடு எங்கள் பாக்கியம் வீட்டுக்கு போனதுமே பத்திரகாளி மாதிரி ஆடுறாங்க. எங்கள் சுடர்கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. பல்லார்னு தவடிக்கே 4 அறை விடுறாங்க. போது நிறுத்துமா, எதுக்காக நீ என்னை அடிச்சுக்கிட்டு இருக்க? இங்கே பாருடி, உன்னை பெற்று வளர்த்து உன்னை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு எம்பிட்டு ஆசை இருக்கும். உன்னை எப்படியெல்லாம் வச்சு பார்க்கலான்னு நினச்சேன். ஆனால் நீ லவ் பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிச்சயத்தை நிறுத்திட்டு வந்து நிற்கிறியடி. பாவி, உன்னை யார் லவ் பண்ண சொன்னது? லவ் பண்ணி நீ நாசமாக போகிறதுக்கா இப்படியெல்லாம் பண்ணுற? இங்கே பார், லவ் பண்ண பையன் கூட கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியா? அது மட்டும் நடக்கவே நடக்காதுடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் கோவப்படுறாங்க. சுடர் இருந்துட்டு இங்கே பாருமா, நான் மெச்சூராக இருக்கேன். எனக்கு எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். படித்து ஒரு நல்ல வேலைக்கு போனதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ பார்க்குற பணக்கார வீட்டு பையன், அதுவும் கேவலமான பையன், ரொம்ப கேடு கெட்ட பையன்லாம் எனக்கு வேண்டாமா. எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் என் வாழ்க்கையை அமைச்சிப்பேன். ஏன்னா நான் தான் வாழ போகிறவமா. நான் கடைசி வரைக்கும் நான் தான் அவங்க கூட குப்பை கொட்ட போகிறேன். அப்படி இருக்கிறப்போ என் வாழ்க்கை தோணை எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும். சரியா? உனக்கு எப்படி கல்யாணம் நடந்துச்சோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பமும் கிடையாது. ஆனால் என் வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சுடர் ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. ஸோ இங்கே மயில் இருந்துட்டு சூப்பர் சுடர், இப்படி தான் இருக்கணும். என் வாழ்க்கையை தான் அம்மாவுக்கு எடுத்து விட்டுருச்சு. நீயாவது சந்தோஷமாக இரு சுடர், உன் வாழ்க்கையை பார்த்தாவது நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா நீ கவலைப்படாதுக்கா, உன்னுடைய வாழ்க்கையும் மாறும். கண்டிப்பாக நீ பாப்பான்னு குழந்தைங்களோட மாமாவோட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிற நாள் ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சுடர், அதெல்லாம் நான் யோசிக்க கூட இல்லை. என் பிள்ளை மட்டும் எனக்கு கூட இருந்தால் அது மட்டும் போதும் எனக்கு. அதை மட்டும் தான் நான் யோசித்து இப்போ வரைக்குமே என் பிள்ளைக்காக மட்டும்தான் நான் உசுரோடு இருக்கேன். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ சுடருக்குமே ரொம்ப வருத்தமாக இருக்குது. கவலைப்படாதுக்கா, எல்லாருக்குமே கஷ்டன்றது நிரந்தரம் கிடையாது. அதே மாதிரி எல்லா நேரமும் சந்தோஷமாகவே இருக்க முடியாது இல்லையா? கஷ்டம் நஷ்டம் சந்தோஷம் துக்கம்னு சொல்லிட்டு இது எல்லாமே கலந்தது தானேக்கா வாழ்க்கை. எல்லாத்தையுமே தாண்டி வரணும், அதான் மனுஷனோட இயல்பே. நீ கவலைப்படாதுக்கா, மாற்றம் ஒன்றே மாறாதது. மாறும்க்கா, உன் லைஃப் உனக்கு பிடிச்ச மாதிரி மாறும். கண்டிப்பாக அதுக்காக நானும் வெயிட் பண்ணுறேங்க்கா. நீ சந்தோஷமாக இருக்கணும். மனசு விட்டு நீ உங்கள் சொந்த பந்தத்தை கூட பேசணும். வாய் நிறைய நீ சிரிக்கணும்க்கா. அந்த நாள் வரும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் சொல்கிறாங்க. ஸோ சுடர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு மயிலுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்காக இந்த அளவுக்கு பேசுகிறியா சுடர் நீ? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுடர். கண்டிப்பாக நீ வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே வெற்றி பெறுவ. நீ உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சிப்ப. அதுக்கு எல்லாத்துக்குமே நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு
உடனே இங்கே பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்கடி 2 பேருமா சேர்ந்து கூட்டாளியாக நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இங்கே பாருங்கள், எனக்கு பிள்ளையே இல்லை, நான் பிள்ளைங்க பிறந்தது 2ம் செத்து போச்சுன்னு நினச்சிக்கிறேன். ஒழுங்காக நீங்கள் 2 பேரும் வீட்டை விட்டு கிளம்புங்கடி அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம யார் மயில் இருந்துட்டு, என்னம்மா உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? எங்கள் வாழ்க்கைக்கு எடுத்து பிடிச்சவர் ஆக்குனா தான் நீ நிம்மதியாக இருப்ப. அப்படி இல்லை, எங்கள் வாழ்க்கை நல்லாகுதுன்னா அது உனக்கு சந்தோஷமே கிடையாது. நாங்கள் வீட்டை விட்டு வெளியே போனால் தான் நீ நிம்மதியாக இருப்பியா? சரிம்மா, அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் கை நிறைய சம்பாதிக்கலை அப்படின்னாலுமே ஓரளவுக்கு சம்பாதிக்கிறேன். என் குழந்தையையும் என் தங்கச்சி சுடரையும் என்னால் பார்த்துக்க முடியும். நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடரை கூட்டிக்கிட்டு இங்கே நம்ம மயில் வெளியே போகவும் உடனே மாணிக்கம் இருந்துட்டு, பாக்கியம் என்ன பாக்கியம், அவங்க 2 பேரும் போயிட்டாங்கன்னா நமக்குன்னு யார் இருக்கா? அவங்க தான் நமக்கு எல்லாமே. இப்படி கோவப்பட்டு அவசரத்தில் எடுக்கிற முடிவு எதுவுமே கரெக்டாக இருந்ததில்ல. சுடரு, மயில் நீங்கள் 2 பேரும் உள்ளே வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மயில் இருந்துட்டு, இல்லைப்பா எங்களால் வரவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. அதே சமயம் நம்ம சுடர் எடுத்த முடிவும் கரெக்டு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.